இன்றைக்கி கடையில் வந்து பிரிட்டானியா மேரி பிஸ்கெட் வாங்கினேங்க. என்ன டேட்டில் வாங்கினா 29, இன்றைக்கி வாங்கின டேட் வந்து 29/7/24ங்க. பிஸ்கெட் வாங்கிட்டு சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு பிஸ்கெட் உடஞ்ச பிஸ்கெட் இருக்குதுங்க. அந்த பிஸ்கெட் அது எப்படி அது பிஸ்கெட் வந்து உடஞ்ச பிஸ்கெட் பாதி பிஸ்கெட் இருக்குதுன்னு தெரில. எனக்கு வேலை செய்கிறவங்க இது மாதிரி கேர்லெஸ்ஸாக வேலை செய்கிறாங்களா என்னன்னு தெரில. நானும் 35 வருஷமாக மேரி பிஸ்கெட்டு இந்த மாட்டி பிரிட்டானியா ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் இந்த பிஸ்கெட்டு பாதி பிஸ்கெட், ஏதாவது பிஸ்கெட்டு உடஞ்சி போயிருந்தா பரவாயில்ல, ஒரு பிஸ்கெட் உடஞ்சி போயிருந்தா பரவாயில்ல, சரி பிஸ்கெட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாதி பிஸ்கெட் இல்லவே இல்லைங்க. எனக்கே சரியான ஆச்சரியமாகிடுச்சு. சரி பார்ப்போம், சில பேர் பார்ப்பாங்க ஏன்னா வீடியோக்கோசம் கூட சரி பாதி பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு பாதி பிஸ்கெட்டு மட்டும் போட்டுட்டு சும்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நடந்தது இதுதாங்க உண்மை. இந்த பிஸ்கெட் இப்போ எப்படி உடஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் உடஞ்சிருந்தது. நான் கவர் அந்த பிரிக்கும்போது இந்த பிஸ்கெட் பாக்கெட் எங்கே ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஒரு பங்க் கடையில் வாங்கினேன். அதாவது எங்கே வாங்கினேன், இந்த எக்மோர் டான் பாஸ்கல் இருக்குது பாருங்கள். அது டான் பாஸ்கல் பக்கத்தில் சாலை சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது. அது பக்கத்தில் ஒரு டீ கடையில் பக்கத்தில் பங்க் கடை மாதிரி இருக்கும். அந்த கடையில் வாங்கினேங்க. வாங்கினேன். இதுமாதிரி பார்த்தா கடைக்காரன் நம்ம குறை சொல்ல முடியுமா?